Hi all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கியூட்டா ஒரு ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலாம்ன்றத பத்தி பார்க்க போறோம். இந்த ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு மீடியம் டு லாங் ஹேர் எதுல வேணாலும் பண்ணலாம். எதுல பண்ணாலும் சூப்பரா இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போணும்னா நீங்க இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். Actually இது ஒரு bridesmaid hair style. So இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. First வந்து நீங்க பஃப் வைக்கிறதுக்கு எப்படி ஹேர் எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் பின்னிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க ஃப்ரெஞ்ச் பிளாட்டுக்கு எப்படி ரெண்டு சைடு முடி எடுத்து பண்ணுவீங்களோ அதே மாதிரியே இதுக்கும் ரெண்டு சைடு கொஞ்சம் முடி எடுத்து அதில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் பின்னிட்டே வரணும். இப்போ பண்ண மாதிரி நீங்கள் கீழே வரைக்கும் இதையே ரிப்பீட் பண்ணுங்கள். பின்னுறப்ப நல்லா டைட்டாக பின்னிக்கோங்க. கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா கூட அந்த ஹேர் ஸ்டைல் நீட்டாக இருக்காது. நீங்கள் எவ்வளோ நெருக்கமாக இதை ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து பின்னுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஹேர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறப்ப நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் 4 கால் ஜடை பின்னணும். அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப மெலிசாக எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும். மேலே சன்னமாக எடுத்த மாதிரியே கீழேயும் இந்த ஜடையிலையும் நீங்கள் அதையவே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நெருக்கமாக எடுங்க. ஸோ இதையவே நீங்கள் கடைசி வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்கே ஹேர் பேண்ட் போடுவீங்களோ அந்த இடத்துல போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராண்டையும் நீங்கள் லூஸ் பண்ணி விடணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு மெஸ்ஸி லுக் கிடைக்கும். அந்த லைன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக நான் ஒரு ஹேர் பின் எடுத்து பின் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஹேர் ஸ்டைல் சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலுக்கு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் கடையில் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும். நீங்கள் அது கூட வாங்கி இது மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு அது அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ரோஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.